நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிறேன். ஒருவேளை அது எனக்கு பிறந்த குழந்தையா இருந்தா அதை கவனிச்சிக்க வேண்டியது என் பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு சார்பா பேசாதீங்க. முதல்ல குற்றம் யாரும் இல்லை, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 7 பெண்களோட தொடர்பு வச்சிருந்தாரு சொன்னது யாரு? நீ என்னுடைய குழந்தைய கருவை சுமக்கக்கூடாது, அது எனக்கு பிடிக்கல, ஏன்னா ஆல்ரெடி நான் மேரீடு, 2 குழந்தைகளுக்கு தாழ்ப்பேன், சும்மா உன்னையே சந்தோஷமா வச்சுப்பேன், உனக்கு தேவையானதை பூர்த்தி செய்வேன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேரில் அவர் போயிருக்காரு. ஏன்னா அது கல்யாணமா? அது பேர் நீங்கள் ஒரு பொண்ணு தானே சொல்கிறீங்க, கல்யாணம் அது மாலை மாற்றி கொள்வது கல்யாணமா? நீங்கள் தான் சொல்கிறீங்க கல்யாணம் இல்லைங்க. நீங்கள் அது சொல்கிறத கேட்டு என்கிட்ட பயல் பேசுறீங்க. அது திருமணமே அல்ல. முதல் மனைவி இருக்கும்போது 2வது மனைவி திருமணம் செய்து சட்டப்படி செல்லாது. என்னிடமிருந்து பறிக்க அவர் நாடகம் போடுறாரு, காசு பறிக்கிறாரு, அது திருமணமே அல்ல. எல்லா பெண்களும் உஷாரா இருங்க, நான் ஏமாற மாட்டேன், கடைசி வரைக்கும் என் புருஷனை காப்பாற்றுவேன், என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. சொல்லுங்க, ஒருத்தியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக, ஒருத்தையை அனுபவிக்கிறதுக்காக ஒரு ஆண் பாடி டிமாண்டுக்காக எதை வேணாலும் சொல்லுவான். அதை ஏன் நம்புறேன்னு கேட்குறேன். மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சரி, இப்ப எல்லா இடங்களையும் பேசிக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். என்னம்மா திருப்பி திருப்பி இதை கேட்கிறேன், நீங்க கோவப்படாதீங்க. தொடர்ந்து ஜாய் கிஷல்டா அவர்கள் வீடியோஸ், அவங்க போன்ல இருந்து வீடியோஸ் வெளியிட்டுட்டே இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் என்னை ஏமாத்திட்டாரு, இப்ப எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, என் குழந்தையும் முடியாம என்ஐசியூல இருக்கு, அதுக்கும் யாரும் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க, அமைதியா இருக்காங்க, மறுபடி எம்எல்ஏ குற்றம் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? 2 தரப்புல இருந்தும் நாம நன்மையும் தீமையும் பார்க்கணும், குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்கணும். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிறேன். ஒருவேளை அது எனக்கு பிறந்த குழந்தையா இருந்தா அதை கவனிச்சிக்க வேண்டியது என் பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு. இதை விட வேற என்ன வேணும்? இது சரியான பதில் தான். அப்ப இது சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 4 சவற்றுக்குள்ள, அந்த கோர்ட்ல 4 சவற்றுக்குள்ள அது என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொன்னவரு, சாதகமா எனக்கு சாதகமா பேசினவர் வெளியே மாத்தி மாத்தி அப்படிலாம் சொல்லவே இல்லை. அப்படிலாம் சொல்லவே இல்லை. அப்படி சொன்னா ஏன் மாற்றி பேசுறாரு? கோர்ட்டுக்குள்ள சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா? சொல்லுங்க. அப்புறம் கோர்ட்டுக்குள்ள சொன்னாருங்கிற என்ன ஆதாரம்? அதுவே பொய்ன்னு நான் சொல்றேன். அதாவது ஒரு சார்பா பேசாதீங்க. முதல்ல குற்றம் யாரும் இல்லை, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. முதல்ல அவர் 7 பெண்களோட தொடர்பு வச்சிருந்தாரு சொன்னது யாரு? இதே சாய் பிரசில்ல. அவங்க தான் சொன்னாங்க. நீ ஒரு யோக்கியமான பொண்ணா இருந்தா 7 பெண்களை ஏற்கனவே இந்த மாதிரி தில்லுமுல்லு பண்ணி மோசடி செய்து அவங்கள கெடுத்தவனை கல்யாணம் பண்ணிப்பியா? இந்த கேள்விக்கு பெண்ணா இருந்து நீங்க இல்ல சார், பண்ணிக்க மாட்டோம். யாரா இருந்தாலும் பண்ணிக்க மாட்டோம். அது ஒரு தப்பா? 2வது 2 முறை நீ என்னுடைய குழந்தைய கருவை சுமக்க கூடாது, அது எனக்கு பிடிக்கல, ஏன்னா ஆல்ரெடி நான் மேரீடு, 2 குழந்தைகளுக்கு தாழ்ப்பேன், சும்மா உன்னையே சந்தோஷமா வச்சுப்பேன், உனக்கு தேவையானதை பூர்த்தி செய்வேன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேரில் அவர் போயிருக்காரு. அது கல்யாணமும் ஒரிஜினல் கல்யாணம் அல்ல. மாலை மாற்றிக்கொள்வது எப்படி கல்யாணம் ஆகும்? அது எப்படி ஒரிஜினல் ஆகும் ஆகாது அப்படின்னு கேக்குறாங்க. எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அவரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் நடந்துச்சு, எங்க 2 பேரோட மனசு முழு மனதோட சம்மதத்தோட தான் நடந்துச்சு. ஏங்க அது கல்யாணமா? அது பேரு நீங்க ஒரு பொண்ணு தானே சொல்றீங்க, கல்யாணம் அது மாலை மாற்றிக்கொள்வது கல்யாணமா? நீங்க தான் சொல்றீங்க கல்யாணம் இல்லைங்க. நீங்க அது சொல்றதை கேட்டு என்கிட்ட பயல் பேசுறீங்க. அது திருமணமே அல்ல. முதல் மனைவி இருக்கும்போது 2வது மனைவி திருமணம் செய்து கொள்வது சட்டப்படி செல்லாது. இது தெரியாதா? சரி, கிறிஸ்டினே வச்சுக்கிடுங்க. ஏற்கனவே பிரிட்டோவை எதுக்கு விவாகரத்து பண்ணாங்க? பிரிட்டோவை விவாகரத்து பண்ணியிருக்க, ஏற்கனவே உனக்கு சூடு கண்ட பூனை மறுபடியும் எதுக்கு 7 பெண்களை அலக்கழிய செய்த மாதம்பட்டி ரங்கராஜ கல்யாணம் பண்ணணும்? அது கல்யாணம் செல்லாது. 2வது ஏற்கனவே 2 முறை உன்னைய கருத்தரிக்கான்னு அடிச்சிருக்கான், கருத்தரி பண்ணியிருக்க. இதுக்கப்புறம் புத்தி வேண்டாமா? உன் புத்தியை நம்ம புல் பிடுங்க போச்சா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுமா? இவன் உஷாரனை பார்த்து இவன் கருக்கலைப்பு செய்ய சொல்றான்னு சொல்லி விளைகிற வேண்டியதானே என்ன? அப்போ உனக்கு என்ன அர்த்தம்? இப்போ 6 லட்ச ரூபா நீ ஜீவனாம்சங்கிற மாதிரி அவன்கிட்ட. இதெல்லாம் பண்றாங்கன்னு. ஆமா,
அப்படித்தான் அவங்க மனைவியும் சொல்றாங்க. யாரு? நான் மட்டும் சொல்லல. சுருதி ரங்கராஜ் அதான் சொல்றாங்க. என்னிடமிருந்து பறிக்க அவர் நாடகம் போடுறாரு, காசு பறிக்கிறாரு. அது திருமணமே அல்ல. எல்லா பெண்களும் உஷாரா இருங்க. நான் ஏமாற மாட்டேன். கடைசி வரைக்கும் என் புருஷனை காப்பாத்துவேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். சொல்றாங்க சுருதி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு சார். இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல இது தவறுதான் இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா அந்த தவற விடாம டெய்லியும் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு. என்கிட்ட நிறைய வீடியோஸ் இருக்கு. அவர் என்னைய பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிட்டு அனுப்புன வீடியோ எல்லாம் இருக்கு. ஏங்க ஒண்ணு அனுப்புவேன். ஒருத்திய கன்வின்ஸ் பண்றதுக்காக, ஒருத்திய அனுபவிக்கிறதுக்காக, ஒரு ஆணு பாடி இண்டிபெண்டுக்காக எதை வேணாலும் சொல்லுவான். ம். அத ஏன் நம்புறேன்னு கேட்குறேன். உஷார நீ நான் ஏற்கனவே சொல்லி டிவோர்ஸ் ஆனவ. எதுக்கு? எதுக்கு தொடர்ந்து அவங்க மேல போயிட்டு இருக்க? ரூ. 6,00,000 கேட்குற. இது எந்த பெண்ணா ஒத்துப்பாங்களா? ஏற்கனவே பிரிட்டோ ஒரு பையன் இருக்கான். இவருக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு. ஒரு 2 பசங்கள வச்சு காப்பாற்ற வேண்டிய ஒரு தாய். ஆல்ரெடி இவங்க வந்து காஸ்டியூம் டிசைனா இருந்தவங்க. கார்லாம் வச்சிருந்தவங்க. வசதியா இருந்தவங்க. இப்ப கோர்ட் நடவடிக்கைப்படி ஜீவனாம்சம் கூட கிடைக்காது அவங்களுக்கு. கோர்ட்டு இப்ப சட்டம் என்ன தெரியுமில்ல? கோர்ட்ல உத்தரவு வந்திருக்கு. திருமணமான பெண் விவாகரத்து கேட்டால், திருமணத்துக்கு முன்னால் அந்த அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சம்பாதிக்கிறவரா இருந்தா ஜீவனாம்சம் கிடையாது. ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வந்திருக்கு. ரூ. 6,00,000 கேட்டு சும்மா டெய்லி அவரை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு, டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இல்ல யாராவது சொல்லிக் குடுத்து பண்றாங்களா? இல்ல அவங்களே பண்றாங்களா சார்? எனக்கு அவங்களுக்கு மூளை இருக்கா? இல்லையான்னு எனக்கு தெரியாது. மூளை இருந்துன்னா இப்படி செய்ய மாட்டாங்க. யாருடைய தூண்டுதலும் இப்படிப்பட்ட தூண்டுதலா இருக்காது. ஒரு அட்வொகேட்டோ ஏதோ இ சரி இந்த மகளிர் ஆணையத்தில கம்ப்ளைண்ட் குடுத்தாங்கல்ல. மகளிர் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் தெரியுமா உங்களுக்கு? பனிஷ்மென்ட்டுக்குலாம் அதிகாரம் கிடையாது. அவங்க விசாரிப்பாங்க. தேவைப்பட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்து அவங்கள விசாரிங்க. தப்பு செஞ்சவங்கள தண்டிங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, மகளிர் ஆணையத்துக்கு அந்த தண்டிக்கிற உரிமை கிடையவே கிடையாது. விசாரணை பண்ணுவாங்க, சமாதானம் பண்ணுவாங்க அவ்வளோதான். வேற என்ன? இது என்னன்னா ஒரு நாளுக்கு 2வது நாள் இன்னொரு கடுமையான குற்றச்சாட்டு வேற சொல்லியிருக்கு. என்ன இவங்க வந்து அது அதிகாரம் இப்ப அவன் கையில இருக்கு. அதிகாரம் இருக்கிறவங்க அவங்க ஆமா, ஆட் ஆமா, அது எவ்வளோ பெரிய தப்பு. ஆமா. அதிகாரம் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நாங்க என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி. சரி டெல்லியில வந்து அவர் வந்து இந்த பார்லிமெண்ட்ல ஒரு கேன்டீனுக்கு அவருக்கு குடுத்துருக்காங்க. அதையும் தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதாவது 2 இவ்ளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கல. யார் சொன்னா? ஒரு அவருக்கு அறிக்கை விட்டுட்டு தாங்க அறிக்கை இருக்காரு. அதான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது என் குழந்தையா இருந்தா முழு மனதோட நான் அத பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது சொல்லிருக்காரு. மட்டும் இல்ல. ஆ. என்னை மிரட்டி தான் கல்யாணம் பண்ண வச்சாங்க. இத நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன வாக்குமூலத்த மாத்தி சொல்ல முடியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்காரு. சார் அந்த ஜாய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவர் வேற மாரி பேசினாரு. அந்த 4 செவத்துக்குள்ள அடேங்க வேற ஏங்க மாரி. இப்ப எப்படினாலும் இப்படி அவர் பொய் சொன்னாருன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மறுப்பு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அப்படி அவ்வளவு துணிச்சலா பொய் சொல்லுவாரா? இந்த சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையில அவர் பொய் சொல்லுவாரா? அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு மிரட்டல் விடுத்தாங்க, பயமுறுத்துனாங்க. பயமுறுத்தி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது ஒரிஜினல் கல்யாணம் ஆகாது. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எல்லா புகார்களுக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் சைலண்டா ஒண்ணும் இல்லையே. அதே மாரி என்னுடைய மனைவின்னு சொல்லி விழாக்களுக்கெல்லாம் தோள் மேல கை போட்டுட்டு வரத்தான் செய்றாரு. அதாவது த வ ஹோட்டல் சாப்பாடுல சாப்பிடுறவங்க இருக்காங்க. ஆனா ஹோட்டலே நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஹோட்டல், நாளைக்கு ஒரு ஹோட்டல் மாறிட்டே இருப்பாங்க. சரி ஒய்ஃபும் வந்து சரி அவரு நாக்கு ருசியா ஏதோ சாப்பிடுறாரு போல இருக்கு. நம்ம சாப்பாடு பிடிக்கலன்னு விட்டு வச்சிருப்பாங்க அவ்வளோதான். ஹோட்டல்ல போய் 4 நாள் தங்கியிருந்தா பிடிச்சு கூட்டு வந்துருவாங்க அவ்வளோதான். அந்த முதல் கணவர டைவர்ஸ் பண்ணதுக்கு காரணமே, நான் 2, 3 தடவ கேட்டேன். நான் இருக்கேன் நீ பண்ணு. நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொன்னனால தான் நான் பண்ணுனேன். அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க. இது நம்புற மாரி இருக்கா? அவங்க சொல்லியிருக்காங்க ஏங்க சார் வீடியோவ அரசன பார்த்தோம். நம்பி புருஷன கைவிடுவாங்களா? ஏற்கனவே அந்த ஆள் கல்யாணம் ஆனவன். நீ டிவோர்ஸ் பண்றவன் ஃபர்ஸ்ட் மேரேஜ். நீ அரசன நம்பி புருஷன கைவிடலாமா? இது நம்ம இதில பழமொழி இருக்கா இல்லையா? நீ அப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் பின்னால ஓடணும். அவன்ட்ட காசு இருக்குங்கிற ஒரு மோகத்தில, பண ஆசையில, பண வெறியால புருஷன டைவர்ஸ் பண்ண. எதுக்கு டைவர்ஸ் பண்ண? அவன் என்ன துரோகம் பண்ணான்? வேலை வெட்டி இல்ல. அவ்வளோதான். சான்ஸ் இல்ல. டைரக்ட் பண்ணாம வீட்ல இருக்காரு. அதுக்காக உடனே மாதம்பட்டி சிவன்ட்ட ஓடிறதா? மாதம்பட்டி ரங்கராஜ்ட்ட ஓடிறதா? சொல்லுங்க. அவங்க சொல்றது எல்லாமே ஒரு நியூஸுக்கு வேணா பரபரப்பா இருக்கலாம். ஆனா ஆழமா கேள்வி கேட்டோம்னா, ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, அது எல்லாமே பொய்யி அப்படின்னு தெரியும். சரி இந்த இப்படியெல்லாம் பொய் சொல்லி அவங்களுக்கு என்ன சார் கிடைக்க போகுது?
இவர் பேரை கெடுக்கணும் அவ்வளோதான். அதான் அவர் சொல்லிட்டாரு. அவர் கேஸ் போட்டுக்காருல்ல. மாதம் 12 கோடி ரூபா என்னுடைய வருமானத்தை கெடுத்துட்டு அந்த அம்மா. ஸோ இப்போ அவங்க மனைவி வந்து சில ஆதாரங்கள காமிச்சிருக்கிறாங்கன்னு. இவங்க அனுப்புன மெசேஜஸ், இவங்க பணம் கேட்டது, சில விஷயங்கள வந்துட்டு பப்ளிக்ல காமிச்சிருக்காங்க. இப்ப காலையிலேருந்து அதான் பேசப்படுது. இது ஸ்ருதி ரங்கராஜன் அவர்கள் சில ஆதாரங்கள வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க வந்து ஜாய் அவர்கள் வந்துட்டு பணத்துக்காக தான் இந்த ஃபுல் நாடகம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத சொல்றாங்க. இது உண்மைதானா? ஏங்க ஒரு பகிரங்கமா ஒரு பெண்ணு மேல சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணோட இந்த ஜாய் கிறிஸ்டிலாவோட நடவடிக்கை அப்படித்தான் இருக்கு. 6,00,000 ரூவா எனக்கு குடுன்னா என்ன அர்த்தம்? எவனா குடுப்பானா? அப்புறம் எல்லாமே அவங்க வந்து ஒரு தவறான வழிமுறையில தான் அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்க சொல்றது எதுவுமே அதாவது சரி, இவங்க இவ்வளவு தூரத்துக்கு எல்லா வீடியோஸையும் சொல்றதுனால, அவர் அனுப்புன மெசேஜ வெளிய அனுப்புனனால, அவர் அனுப்புன வீடியோ வெளிய அனுப்புனனால என்ன கிடைக்க போகுது அவங்களுக்கு? இவ்ளோ இவர் போராடி பேர என்ன டேமேஜ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா டேமேஜ் பண்ணணும்னா யார் அத ஒத்துக்கணும்? சுருதிய ஒத்துக்கணும். அவருடைய முதல் மனைவி. அவர் முதல் மனைவிய ரிஜெக்ட் பண்ணிருச்சு. முடிஞ்சு போச்சு. கதை முடிஞ்சது. கதம். அதாவது ஜிவா கிறிஸ்டிடிலா சொல்ற எல்லாமே பொய். அதை ஏத்துக்க தயாரா இல்லன்னு முதல் மனைவி சொல்லும்போதே, உன்னுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் புஸ்வானா போயிடுச்சு. இதுல பாதிக்கப்படுறது சார், முதல் கணவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறாங்க. ஒரு பையன் இருக்கிறான். இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இது பாதிப்பு யாருக்கு சார்? 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. இவங்க அந்த குழந்தைங்க பாதிப்பு முழுக்க கிறிஸ்டிடிலாவ தான். ம். நான் தான் வரிசையா சொல்லிட்டு இருக்கிறேன். நீ முதல்ல விவாகரத்து பண்ணது தப்பு. அவன் தன்னுடைய குழந்தைய கருக்கலைப்பு சொன்னான். அதுக்கப்புறம் கருவை சுமந்துக்கிட்டு தப்பு. இப்படி அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போலாம். திருமணம் சட்டபூர்வமா செல்லாதுங்கிறது கிறிஸ்டிடிலாவுக்கு தெரியும். நீ ஒரு கிறிஸ்தவ பொண்ணு. நீ உன் கல்யாணம் எங்க வச்சு நடக்கணும்? ஏன் நடக்கல? அழகா கூலா ஒரு கோயில்ல ஒரு ஓரத்துல நின்னுட்டு மாலைய மாத்திக்கிட்டாரு. அதுக்கு திருமணம் ஆகுமா? இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் வந்துட்டு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டவரு இப்ப திடீர்னு வந்துட்டு எத முடியாதுங்கிற ஒத்துக்கிட்டாரு? இது குழந்தை என்னோடது தான் ஒத்துக்கிட்டாரு எங்க அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாரு? அந்த அம்மா வீடியோ போட்டிருக்காங்க சார். அந்த வீடியோல வந்து நீ குழந்தை தான் ஒத்துக்கிட்டாரு. அந்த ஜட்ஜ் மேடம் முன்னாடி வந்துட்டு இந்த விஷயத்த சொல்றாரு. ஏங்க அதெல்லாம் இந்த அம்மா சொல்லுதுங்க. ம். ஜட்ஜ் தரப்புல இருந்தோ அந்த இந்த அம்மாவோட வக்கீல் ஏதாவது பேசிக்காங்களா? இல்ல, யாரும் பேசல. அப்புறம் இது தொடர்ந்து மட்டும் இந்த அம்மா தான் அப்ப ஆர்கியூ இந்த அம்மா தான் பேசிட்டு பேசிட்டு இருக்க இருக்காங்க. தவிர, ஆமா. இவங்க வக்கீல் பேசினா தான் அவரை நம்பலாம். ஏன்னா அவர் ஆர்கியூ பண்றாரு, அவர் தெரியும்ட்டு. இந்த அம்மாவே புலம்பிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் எங்க சார் போய் முடியும்? தொடர்ந்து ஒரு 2 மாசமா ஒண்ணும் முடியாது. இதேதான். ஆமா. அவரா அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல உண்மையிலே ஒரு குழந்தையா இருந்தனா, ஏதாவது ஒரு பார்த்து ஏதாவது செய்வாரு. அவர் அத ஒத்துக்கிட்டாரு. அது மனசாட்சியோட அவர் ஒத்துருக்காரு. அந்த ஒரு விஷயத்துல அவர பாராட்டலாம். சரி, இவ்வளவு அடம் பிடிக்கல இந்த ஆளு. ஓகே, ஓகே. இவ்ளோ சந்தேகம் வர என்ன காரணம் சார்? ஜாய் மேல இவ்ளோ சந்தேகம் வர என்ன காரணம்? எதுக்கு இவரு இப்படி அவருக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. டிஎன்ஏ டெஸ்ட்ல என் குழந்தைன்னு வந்தா நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் வந்து கிறிசல்டாவ பார்த்துக்கிறேன்னு சொல்லல. அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய தான் அவர் சொல்லியிருக்காரு. எதுக்கு ஜாய பார்த்து ஓடுறாரு அவரு? ஜாய பத்தி யார் ஓடுறத நீங்களா சொல்றீங்க ஓடுறாருன்னு. அவர் எங்க ஓடுறாரு? ஊர விட்டு ஓடிட்டாரா? மனைவியோட தான் வாழ்றாரு. குழந்தையோட தான் வாழ்றாரு. அவர் தொழில அவர் பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல. அவர் இப்போ இன்னொரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. மிஸ் மேகின்னு ஒரு படம். அந்த படத்துல சுனிதான்னு ஒரு பொண்ணு ஹீரோயினா நடிக்குது. அந்த பொண்ணு இவர இந்திரன் சந்திரன்னு சொல்லுது. ஜாய் கிறிஸ்டிலாவுக்கு போட்டியா அந்த பொண்ணு இவரு மாரி ஒழுக்கமான ஒரு ஆளே கிடையாது. ரொம்ப இனிமையானவர், தங்கமானவர் அப்படின்னு சொல்லுது சுனிதா. அந்த படத்துல 2வது ஹீரோயினா பண்ணுது. அது ஏற்கனவே அந்த குக் வித் கோமாளில பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமா சார். ஆமா. அப்புறம் இல்ல ஒரு விஷயத்தோட தெளிவு தான். ஏன்னா தொடர்ந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க குடுத்த இது பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கும். அப்படியா? அவ்வளோதான். ஆ. அதுக்கு எண்டே கிடையாது. அதுவா வாய் வலிச்சு, இனிமே எவனும் போட மாட்டேங்கிறான், நம்மள மாரி ஆள் பேசலன்னா, அது பாட்டுக்கு தன்ன நிறுத்திட்டு அமைதியா போயிரும். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.